ஸோ ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி வந்து ரோப்ளாக்ஸில் ஒரு கேமில் தான் வந்திருக்கேன். என்னடா அது ஷார்ட்ஸே போட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் பண்ணும்போது நான் எடிட்டிங் பண்ணுறேன். அந்த எடிட்டிங் பண்ணுறதை பார்த்து அப்போ தான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு என் வீட்டில் சொல்கிறாங்க. கேம் விளையாண்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் விஷயத்தமாக இருக்குது, எனக்கே புரியல. பட் இப்போ உள்ளே வந்தவொடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெயிலுங்கிறதுனால அசிங்கமாக போச்சு. ஸோ வெளில வந்துட்டு ஸோ இந்த கேம் பேர் ஃபீல்ட் ட்ரிப்ஸி. இது ஒரு ஜாம்பி கேமு. இது ஒரு ஸ்டோரி மோட் கேம் தான் கைஸ், நார்மலாக இல்லை. இது ஒரு ஸ்டோரி மோட் கேமு. இந்த கேமில் எப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருப்போம். இந்த நம்ம படிக்க போகிற ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டேவே ஜாம்பி அப்பாலப்ஸ் நடக்கும். அதில் எப்படி தப்பிக்கிறோன்றது தான் இந்த கேமு. பட் இந்த கேமை பாதி பேர் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறானுங்க. பாதி பேர்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன் கைஸ். ஸோ உனக்கு வந்து ஏரியா ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க வந்து எவனுமே வந்து இந்த கேமை தாண்டி முடியலை, என்னால் முடியலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி காட்டுவோம். ஸோ உள்ள எதை தாண்ட முடியலன்னு சொன்னாங்கன்னு தான் எனக்கு கரெக்டாக தெரியலை. இது ஒன்றுங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து ஏதோ சண்டை நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபைட்டு அதில் தாண்ட முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபைட்டை நம்மளால் தாண்ட முடியுதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். செட்டிங்ஸை நானும் நோண்டிக்கினே இருக்கிறேன், ஒழுங்காக வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே கேம்குள்ளேயே வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் த கேம் ப்ளே வீடியோ. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்கூல் இதுதான் கைஸ். ஸோ நான் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் இந்த எழுத்தெல்லாம் ரொம்ப எனக்கு டிஸ்டர்பிங்காக தெரியுது. ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. ஸோ துருவன் நான் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளே பூந்துருக்கான். அவன் வந்து யாருன்னு கூட தெரியுது. நான் ஃப்ரெண்ட் சும்மா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இவன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணியிருக்கான். நீ பின்னாடி ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அதாவது டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டே ஸ்கூலு இந்த நிறையா இருக்குது வேலை, ஆனால் இங்கே இருக்க இந்த ஸ்கூல் ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணுறாதீங்களா தம்பிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதான் நம்ம கிளாஸ் ரூமாங்க. என் சீட் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்க்கல. எங்கே இருக்குது? சரி ஓகே, எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணியாதீங்க பசங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்தால் நம்ம வேகமாக உள்ளே போகலாம். இதான் ஃபஸ்ட்டு நாள் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறாங்க. ஸோ இதான் நம்ம ஃப்யூச்சரோட ஸ்டார்ட் தாங்க. ஏன்டாடி எனக்கு காலேஜ் கூட போகிறடா. ஓகே, உள்ளே போய் எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்றாங்க. பார்த்தா ஐயோ ஃபஸ்ட்டு பெஞ்சில் குத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ரோவில் என் சீட்டு. ஐயோ சே டேய், நான் ஸ்கூல்லேயே லாஸ்ட்டு பெஞ்ச் பக்கத்தில் உட்காரணுன்னு ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. பட் லாஸ்ட்டு பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கு. என்ன போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போட்டிங்களடா. ரைட் விடுங்க. இல்லை யாருன்னா ஹைட் டிஃப்ரென்ஸஸ் கூட போட மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதில் இந்த இடத்துல எதுக்கு இது போட்டிருக்கானுங்க தெரியலையே. ஸோ எக்ஸ்ப்ளோர் த ஸ்கூல் டே என்னடா பண்ணணும் இப்போனா? எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல போய் இப்படி குச்சிடா. யாரா நீ? ஏங்க அவன் தலைக்கு மேலே இப்போ குச்சி போயிட்டு இருந்தேன். என்னடா சேரில் வந்து ரவுண்ட் வச்சுன்னுக்குறானுங்க. ஸோ ஆஃபீஸ் ஆமாம், உள்ளே பிரின்சிபல் இருக்காரு. ஓ ரெஸ்ட் ரூமா இது? யாரா நீ? யார் நம்மளோடலாம் கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருக்கானே. யாரா நீ? சரி ஓகே, நக்கல் பண்ண அச்சு போட்டுறப்பா. ஸோ ஓட்டிங் கேட்குறாங்க எங்கே போகலான்ட்டு. நான் கிளாஸுக்கே போகலான்னு கொடுத்துட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா நல்ல பையன் ஆகிடணும். கிரிப் கிளாஸ்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகுது. ஸோ கோட்டு கிளாஸ் கொடுத்துருவேன் நானும். டேய் என்னடா இதில் இருக்கேன், இது நல்லா இருக்குது. ஓகே, இதான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் கிளாஸுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிளாஸுக்கு போடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோற்றுறாங்க. ஐயா கீழே விட்டுட்டேன் சே. ரைட் விடுங்க. ஏன் சார் ஏறி உட்காந்துட்டேன். இன்னும் டைம் இருக்குது. அப்புறம் என்ன ஜாலியாக போகலாங்க. ஐயோ சுற்றினுங்களா இந்த பெஞ்ச் மேலே ஏறி விளையாட நல்லா இருக்குது. மேலே ஆனால் இந்த டோர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கைஸ். இப்போ 9 செகண்ட் தான் இருக்குது, இன்னும் ஆளுங்களை காணோம். திமிரு பூச்ச பசங்க கைஸ் இருங்களா. ஐயா டேய் 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 டேய். ஓகே ஏறி உட்காந்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்தால் மிஸ் வந்து போய் உட்காருங்கடா அவங்க சீட்லன்றாங்க. இங்கே பாருங்களா, இந்த 2 கிழவிங்களும் சும்மா இருக்க மாட்டேங்குது. கூட வேறு இந்த கிழவத்தை சுற்றினுங்கிறான். டேய் இப்போ உட்கார்றா, பொண்ணுங்களை பார்த்தா பின்னாடி போவான். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளாஸில் எல்லாம் உட்காந்து நாங்கள் கேம் தானே, எதுன்னு ரிசல்ட் கிடையாது, சும்மா அங்கே இங்கேயும் போவோம். என்னடா சிட் டவுன் டு அவாய்ட் டேக்கிங் டேமேஜா? அடடே என்னடா. சரி ஓகே, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சார் வந்து கூப்பிட்றாராம்மா நம்ம டீச்சரை. ஸோ என்ன பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, எல்லோரும் அமைதியாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இல்லைனா அவங்க சீட்டை கிழிச்சிருவாங்களாம்மா. ரைட்டு, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதோ அலப்பறை பண்ணாதீங்கடான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டீச்சர், நாங்கள் தானே அலப்பறை பண்ணாமல் எப்படி இருக்கோன்னு மட்டும் பாருங்கள். ஓகே என்னடா சம்மந்தமே நான் ஏதோ லாக் ஆகிடுச்சு, பரவாயில்ல ஓகே. ஆனால் முதல்ல நான் பேரின்னு ஒரு கேம் விளையாண்டல, ப்ரிசன் கேமு, அதை விட அது ஸ்டார்டிங்கில் நக்கல் பண்ண ஆரம்பிச்சிச்சு என்கிட்ட. நடுவில் நல்லா கட் பண்ணி போட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸ்டார்டிங்கில் பண்ணதுலாம்.
ஸோ ஓகே இப்போ என்ன சொல்லிட்டுருக்கான்னா நம்மளால் பார்ட்டி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லூஸ் சொல்லிடுது. பார்ட்டி என்ன பண்ண போகிறோம், ஸ்கூலுக்கு வந்தால் படிக்கணும், அந்த வேலையை பார். எனக்கு வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டு போட்டுனே இருக்கிறானுங்க கைஸ். எனக்கு அது ஒரு பார்த்த எரிச்சலாக இருக்குது. ஹே லுக் அட் த சீலிங் டயல், அது ஓப்பன் பண்ண முடியும், போய் ஓப்பன் பண்ணுங்கடா அப்படின்றான். கேள்வி நீ போய் ஓப்பன் பண்ண போச்சு. அவன் தான் ஓப்பன் பண்ணால் இப்போ அவன் வந்து மாட்டிப்பான், இப்போ 4 பிரச்சனை மாட்டிப்பான். ரைட்டு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம் பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் ஸ்கூல்லேயே பிரச்சனை இல்லை, தப்பிச்சிருவேன். என்கிட்ட இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறதுக்கு தனியாக. ஓகே, டீச்சர்ஸ் வராங்களா, வந்து உட்காருங்களா. வேறு அந்த 2 கேள்வியும் அங்கேயே நிற்கிதுங்க. வேறு இது வந்துச்சுன்னு சொன்னேன், திருப்பி போட்டு பாருங்களேன். 2 ஃப்ரெண்ட்ஸு போலங்க. அதனால தான் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் இருக்க முடியல. ரைட்டு, ஐயம்மா என்னங்கம்மா அப்படி கஷ்டமான பாட்டு வரும்னு சொன்னானே, என்னடா. ஸோ டீச்சர் வந்து கேட்குறாங்க வழக்கம் போல், என்னடா தரண்டிக்கு யார் தந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொல்லாமல் வேணாம்னு கேட்குறாங்க. நம்ம சொல்ல வேணாங்க, தேவையில்லாத வேலை, பாவம் நம்ம ஃப்ரெண்டில் காப்பாற்றிடலாம். டான் 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 டான். இது என்ன கேமரா, டேய் டேய் டேய், நான் அழுத்தவே இல்லைடா, என்னடா வந்து இப்போ தான் என்கிட்ட கண்ட்ரோலே வந்திருக்கு. நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிச்சு. எங்கள் வெளிலையும் போக முடியலங்க, என்னங்க இது. டீச்சரே இவ்வளோ நேரம் வந்தீங்களே, ஏதாவது நல்ல விஷயத்த ஏதாவது சொல்லிட்டு போங்கம்மா. இதோ சில அன்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்காக லஞ்ச் சீக்கிரமாக விட்றாங்களாம்மா. ரைட்டு, அப்போ சாப்பிட போகலாம். ஸோ உங்கள் பிரைட் ஸ்மைல்ஸை அடுத்த பீரியட்டை பார்க்குறேன். ஆமாங்க, பிரைட் ஸ்மைல்ஸு ரைட்டுடு. ஆமாம், எல்லாமே பல்ல கத்தாகிறானுங்க. ரோப்ளாக்ஸில் பொம்மையை அப்படி தான் இருக்கும் போல். பாருங்களேன், இப்போ அது இப்போ ஒருத்தர் வண்டியில் உட்காந்து தள்ளிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவங்களே ஹெல்த்தே இல்லை பார்த்து. ஏன்னா வந்து அவங்களெல்லாம் சுற்றிட்டு இருந்துருப்பான் போல். நான் எப்படி கொண்டா நின்னதுக்கே எழுத்து குறைஞ்சிச்சு லைட்டாக, அதே மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் எழுத்து குறையக்கூடாதுங்க, ரொம்ப சீன் பண்ணுறானுங்க. இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்கே எழுத்துலாம் இருக்கும். மண்டே எப்படியே நிற்கிறானே, வரவே மாட்டான், கிளாஸுக்கும் வர மாட்டான். ஏன் பாத்ரூமில் வேலை பார்க்குறவனும். ஸோ கேன்டீன் நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்ல. ஸோ இப்போ கேன்டீனுக்கு நம்ம போகலாம். ஓடு 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 ஓடு. யாரா அவன் படுத்துக்கிடங்க, யாரா நீ? டேய் படுத்துருக்கான், திடீர்னு மூவ் ஆகுறான். ஒரே கோலார் பாஸாக இருக்கானுங்க. கோலார் பாய்ஸாக இருக்கானுங்க. கிளவியா ஓப்பன் பண்ணுறேன், பசிக்குதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்கிறான். இங்கே என்னடா ஆச்சு, ஏன்டா சாப்பிடல நம்ம கேட்குறோம். அந்த லஞ்ச் ட்ரக் வந்து இன்னும் வரலையாண்டா அப்படின்ற மாதிரி. இப்படி நீங்களும் லஞ்ச் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா, லஞ்ச் ட்ரக் தான் வருமா? ரைட்டு. அது எப்போவுமே லேட்டாக வர்றது, இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எவனோ நோட்டீஸ், ஐ திங்க் ஐ நீட் அ நைட் டு ஃபைண்ட் அ ப்ளூ கீ. மேன் தட்ஸ் வியர்ட். ஃபஸ்ட்டு சரி, என்ன சொல்கிறாங்கன்னா லஞ்சு சீக்கிரமாக சாப்பிடுங்கன்னாங்க. இப்போ லஞ்சே இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குது ஒரு பொண்ணு. ஐயோ இங்கே மாட்டிக்கிச்சு. அப்பாடா, எக்ஸ்ப்ளோர் த ஸ்கூல். திருப்பி மாடாடி, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. அப்படியே நான் பார்க்காதது வேறு எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். பார்த்ததே திருப்பி பார்க்கணுன்னா எப்படி? நான் அதை படிக்க போகுது, பட் பிறகு கீழே பண்ணல பார்ப்போம், அதான் முக்கியம். தந்தானி நானே தானே அண்ணா. கைஸ் பாருங்க, வெளில அதுக்குள்ளே ஓட்டு வேறு போட சொல்கிறாங்க. சயின்ஸ் கிளாஸுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு கொடுத்துட்டேன். வெளில ஏதோ போலீஸ் ட்ரக்கு, ஆர்மி ட்ரக்கு, போலீஸ் காரு, ஆர்மி ட்ரக்லாம் போயிட்டுருக்கு. ஏதோ சரியான சம்பவம் இருக்குது. ஓகே, இப்போ எல்லோரும் சயின்ஸ் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்கானுங்க. கிளாஸு போடா அப்படின்றானுங்க நம்மளை. இது பாத்ரூமில். ரைட்டு, இங்கே இல்லை கிளாஸு. அது அந்த கேஃபெட்டேரியா கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், கேன்டீன் கிட்டே. வாங்க போகலாங்க. யாரா இவனுங்க படுத்துக்கிட்டு போறானுங்களா, என்னடா சம்பந்தமே இல்லாமல் இருக்கீடா. அதுவும் நிமித்த கூட தெரில, கீழே தேய்ச்சிக்கினே போகிறான், மூஞ்சி தேய்ச்சிக்கினே போகிறான். ஓகே, திஸ் இஸ் த கிளாஸ். ஓகே, என்ன பண்ணலாம் டேய், இந்த இடத்துலலாம் பிடிக்காது, லாஸ்ட் பெஞ்ச் இதுதானே. அந்த பக்கம் திரும்பிட்டாது அது எழுதுறது. ஓகே, வெல்கம் டு ஹோமோ சாப்பியன்ஸ் டு பயாலஜி கிளாஸ். சயின்ஸ் கிளாஸு ஏதோ ஏங்க போங்க குழப்பது. சரி வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். கேள்வி, நீ தானே உங்களுக்கு ஊரில் சுற்றுறது, என்ன படிக்கலான்னு கேட்குறேன். நாங்களாம் படிப்போம், நீ படிக்கிற வேலையை பார். ஏங்க கேமரா வேறு இங்கே உட்காந்து கேவலமாக இருக்குதுங்க. ஆஃப் அன் ஹவர் லேட்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா என்னடா இருட்டிடுச்சா? ஏங்க கிளைமேட்டை பாருங்கள், மொத்தம் நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு, மொத்தம் மாறிடுச்சு. இல்லை எனக்கு ஒன்று புரியலை, மனுஷங்களை கட்சி மனுஷங்க மாறுது சரி, சாமி வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருட்டாலாம் ஆகிடுமா என்ன? எல்லா படத்துலையும் சீரீஸ்லையும் பார்க்குற இந்த மாதிரி தான் ஆகுது.
ஸோ ரேடியோவில் சொல்கிறாங்க தான் சொன்னது மாதிரி தானே, ஜாம்பிஸ்லாம் பார்த்தாச்சு, எல்லோரும் உள்ளே இருங்க, கடி வாங்கினா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜாம்பிஸ் ஐ நியூ இட். எதை இது நியூ இட் என்ன சொல்கிற? உனக்கு எப்படி தெரியுது? நம்ம ஸ்கூலை காப்பாற்றணும் அப்படின்றான். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நம்ம போய் வெப்பன் எடு க்ளோசெட்லேருந்து, சப்ளை க்ளோசெட். ஆமாங்க, வெளில இருக்குங்க சப்ளை க்ளோசெட்டு, வாங்குவாங்க. ஐயோ, நான் போய் வேறு பெஞ்சுக்குள்ளெல்லாம் முட்டினுக்கிறேன். இந்தோப்பா. ஓகே, இங்கேருந்து என்ன எடுக்கலாம்? பேட் எடுக்கலாம் கைஸ். க்ரோபாரை விட பேட்டு கொஞ்சம் மாசாக இருக்கும். எடுத்தாச்சு. ஸோ யோ சாரே, நோ நம்ம அதை பண்ணிட்டோம். பார்த்துங்கோ, என்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? உடன் பிளாங்க் வச்சு கதவு மூடணுமாம்மா. ரைட்டு, வாங்க. உடன் பிளாங்க் நான் இங்கே கேன்டீனில் ஒன்று இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா கைஸ்? ஸோ இப்போ வந்து அதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். வாங்க, ஓடு 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 ஓடு. எங்கே கேஃப்டேரியா? இங்கே இருக்குது. இங்கே இருக்குது பிளாங்க்கு. இந்த பிளாங்க் ஒர்க் ஆகும்ல தெரியல. வாங்க, எடுத்து தொட்டு பார்க்கலாம். எடு எடு எடு. எடுக்க முடியல. ஆமாம் கைஸ், எடுக்க முடியல கைஸ். எடுக்கவும் முடியாதா? ரைட்டு, வாங்க. வேற எங்கே பிளாங்க்ஸ் எங்கே இருக்கு? ஏங்க ஸ்கூல் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. இதோ இங்கே இருக்குது. பிளேஸ் மீயா? இங்கே வைக்கணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணுமா? ஓகே, எங்கே வைக்கணும்? கதவுல வைக்கணுமா? அழுத்து. என்னடா இன்னும் வைக்க முடியல. எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணுமா? டேய் என்னங்கடா சொல்கிறீங்க? இப்போ என்ன பண்ணணுன்றீங்க? இங்கே வைக்கணுமா? ஆமாங்க கைஸ், இங்கே வைக்கணும் கைஸ். நம்ம என்னடா காணாமச்சு? ஸோ அந்த ஜன்னல் அதை போய் ஜன்னல் க்ளோஸ் பண்ணல, அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எடு என்னடா எடுக்க மாட்டேற? டேய் ஏடா, ஒரு ஜன்னல் ஃபுல் பண்ணிட்டேன், இன்னொருத்தவங்க பண்ணவே கூடாதாடா? டே வந்து வேலையாக பண்ணுங்கடா, உள்ள கீழே வந்துட போதே. சும்மாவே இந்த ஜன்னல் உடைக்க முடியல. பேட் வச்சு அடிக்கிற உடையில, அப்புறம் இது கட்டை. ஆமாங்க, சாமி கூட்டமாக வந்துச்சுட்டா அந்த ஆகிடும். அதனால தான் சொல்கிறானுங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃபீஸ் என்ன பண்ணுகிறான் இந்த ஆள்? உள்ளே உட்காந்து நாங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டின்னுக்கிறோம். இந்த ஆள் ஏசி போட்டு உட்காந்து ஏதோ ரீல்ஸ் பார்த்துனுக்கிறான். ஓகே, என்ன இது இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படா கைஸ் எவனும் ஒரு சீக்ரெட் பிளான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான். ஆமாம், சீக்ரெட் பிளான்ஸா? என்னடா சொல்கிறீங்க? ஓகே, வெள்ளையும் எழுதி குச்சிலாம் போக முடியல. வெறுப்பாக இருக்குடாடி. ஓகே, கிளாஸுக்குள்ளே போனால் இந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தா யாருமே இல்லை. கைஸ் ஆனால் பாருங்களேன், அந்த மேலே ஓப்பன் பண்ணது அப்படியே இருக்குது, க்ளோஸ் கூட பண்ணல. அந்த டீச்சர் திட்ட ஓட்டும் செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணாமல் போயிருக்குது. மேலே ஓட்டு ஆனால் மேலே பக்கத்து வெண்டலாக இருக்குது கைஸ். ஸோ ஸ்டோரியில் எதுவும் முக்கியமான பங்கு போகல. பட் இவ்வளோ தூரம் நம்மளால் வர முடியுமா? நல்ல ஏதோ ஃபைட் வரப்போகுது. இப்போது ஃபஸ்ட்டு ஃபைட் தான் கஷ்டமாக இருக்குன்னு. அந்த ஃபைட்டை நம்ம தாண்டது பெருசு. ஏன்னா நமக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குது. எது நாங்கள் பேட் ஜாப் பண்ணிட்டோம். நீ ஒன்றுமே பண்ணல, நாங்களாவது எது பண்ணோம். பாராட்டுறதே, அதை பாராட்டலைன்னா அதோட விட்டுருணும், திட்டலாம் கூடாது. என்ன சொல்கிறான் கைஸ்? சிட்டிக்குள்ளே வந்து ஏதோ வண்டி வருது கைஸ். என்ன வண்டி? ஊருக்குள்ளே எவனுமே உயிரோட இல்லை, இவனுங்க வண்டி வருது. ஏங்க சாமி அதானே நர்றா. என்ன ரொம்ப ரியலிஸ்டிக்காக போதே நினச்சேன். ரோபலாக்ஸ்னால் இந்த மாதிரி பொம்மைத்தனமாக எதாவது பண்ணுவீங்கன்னு தெரியும்டாடி. ஸோ ஜானிட்டரான். யார் ஜானிட்டர்? சமைக்கிற வரும் தெரில. அவனை பாஸ் அம்மா வரும். நம்ம வந்து ஒளியணுமா? பாத்ரூமில் ஒளியணுமா? பாத்ரூம்லையா? என்னடா என்னை பார்த்தா இப்படா தெரியுது உங்களுக்கு? டேய் டேய். ஸோ ஜானிட்டர் அதுக்குள்ளே பாத்ரூமில் வந்துச்சு. எங்கே எப்படி ஒழியணும்? இதுக்குள்ளே போய்ட்டுமா? வந்துச்சு. கதவு மூடணும், கதவு மூணு. கதவு மூடு. என்ன மூண மணிக்குது? வெளியே மொத்தமாக வெளியே இந்த கதவே மூடிட்டானுங்க கைஸப்பா. நல்லா ஏதோ ஏதோ எடுக்கலான்னு வந்தால் அதுக்குள்ளே எடுத்துட்டான். சரி, ஓகே, 4 மணி நேரம் கழித்தா. ஸோ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கிடைத்து உள்ளே தான் இருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான். என்ன பண்ண போகிறோம்மா? அது என்ன எங்ககிட்ட கேட்குறேன்? இந்த ஜானிட்டர் வேறு ரொம்ப பெருசாக இருக்காயா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் தம்பி, உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது, நாங்களும் கஷ்டத்தில் தான் இருக்கோம், அதனால் வாயை மூடிக்கிட்டு யாரானே டோனட் டேவி. ஓகே, போலீஸ் ஆஃபீஸரு வெளில இந்த ஜானிட்டர் பையனை பார்த்தேன். ஆனால் வந்து அவனை பார்த்தோன்னே நான் ஒன்று பூட்டி வச்சிட்டேன் அவனை. சரி வாங்க வெளில போகலாம். இப்போ நம்ம வந்து டவுனுக்குள்ளே போகணும். சாவடிக்கு பார்க்குறேன், டவுனுக்குள்ளே ஜாம்பி தானே இருக்குது உனக்கு. அவ்வளோதான். டேய் சாவுடா இவங்க அடிக்க முடியுதுங்க அவனை. நம்ம அவனை போய் சப்ளைஸ் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறான்.
வெளில கூட போக முடியாது. ஆனால் நான் இப்போ தனியாக வெளில போகணும்ல. இப்போ பிளாக்ஸ் அண்ட் கோ போயிட்டு சப்ளை எடுக்கலாமா என்னென்னு கேட்குறாங்க. நம்ம பிளாக்ஸ் அண்ட் கோ போயிட்டு சப்ளை எடுக்கலாம். ஏன்னா நேராக டவுனுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம காலி ஆகிடுவோம், முடிஞ்சிடும் நமக்கு அதை. வெளில பாட்டு வேறு ஒழிஞ்சிக்குது. உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ சாரி கைஸ், நான் பேசுறது கேட்கலையோ இல்லையோ பின்னாடி தான் சவுண்ட் கேட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் வீட்டில் வந்து எனக்கு தனியாக ரூம்லாம் கிடையாது. ஸோ எல்லா சவுண்டும் கேட்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கடைக்குள்ள இந்த கடை ஓகே, இந்த கடை வந்து வெளியே இருந்துச்சுல பார்த்தலாம், அதுதான். ஸோ இப்போ இந்த பொருளை கலெக்ட் பண்ணணுமா? என்னடா எடுக்க முடியல, தொல்லை பண்ணுறீங்களாடா. எடு ஓகே, நான் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ 30 பொருட்கள் எடுக்கணுமா கைஸ்? வாங்க எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துருவோம், நிறையா எடுத்துருவோம். இந்த விஷயத்தில் நான் முடிக்கிறேன்னா இல்லையா பாருங்க. எல்லாரோட நான் தான் அதிகமாக எடுப்பேன். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். டப்பு டப்பு எடு. ஆனால் இது எத்தனை வாட்டிடா அழுத்துறோம் ஒன்று எடுக்கணும்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. எடுத்தாச்சு சொன்னேன். எடுறா எடு எடுத்தாச்சு. ஓடு. இந்த பொருள் எங்கே கதவு திறக்க முடியல. ரைட்டு, இந்த பொருள் எடுக்கலாமா? வேணாம். சாஸ் பாட்டில் இருக்குது, சாஸ் பாட்டில் எடுத்துச்சு. இங்கே ஒரு ஏதோ பீனட் பட்டர் மாதிரி இருக்குது எடுத்தாச்சு. இது கொக்கோ கோலாவா, இந்த ஸ்ப்ரைட்டா? ரைட் எடுத்தாச்சு. கோக்கு. டேய் என்ன எனக்குமே ஏற்றுறேண்ணா. அவன் ஏற்றானா நான் ஏற்றானா எனக்கு தெரில. ஸோ எல்லாத்தையும் அவனுக்கு என்னடா எனக்கு முன்னாடி எடுக்கிறீங்க, நான் தானே எடுப்பேன் போங்களா. 26 எடுத்தாச்சு. 26 எடுத்தாச்சா கைஸ்? இங்கே இருக்கு 7 எடுத்தாச்சு. இந்த 3 எடுத்தா அவ்வளோதான் முடிஞ்சிடும். நான் தானே அதிகமாக எடுக்கணும் பாருங்க. அதே காட்டிச்சு, நான் தான் அதிகமாக எடுத்துட்டு. ஸோ எனக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க இந்த கேம் காணுங்க. நோனட்டே போய் என்னடா கதவை சவுண்டுக்கு தரலாம். நான் அது போச்சு டே போடு. ஒரு அடியில் போய் பிளாக் அவுட் பண்ணிட்டான். தேவையாடா ஒரு இதே. ரைட் கைஸ், நீங்கள் அந்த சாமியை கொண்டுட்டீங்க அப்படின்றான். அப்பாடா, ஆனால் எனக்கு எதுவும் சரியாக படலையே. எதுவுமே கையில் பாரா சாங்க, உண்மையாகவே அடிபட்டுச்சுங்க. இவனும் சாமி தான். அடி என்னது டீப் கட்டா? ஓ அப்போ கடிக்கலையா? தெரியாமல் சரி, கோவப்படுறா தம்பி. சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷன் போய் மெடிக்கல் சப்ளை எடுத்துட்டணும் அப்படின்றான். ஆனால் டீப் கட்டா இல்லை உண்மையாகவே கடிச்சிருச்சா? நான் கரெக்டாக பார்க்கல. டோனட்டே அவனை ஏதாவது ஜாமியம் பண்ண செத்துருவனி. ஓகே, நம்ம வந்தாச்சு. நான் உள்ளே போய் ஏதாவது தேடுறேன், நீங்கள் அது வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்றான். உள்ளே தனியாக போய் என்னம்மா பண்ணுற நீ தம்பி? கைஸ், இது வழியாக உள்ளேயும் போக முடியல தம்பி. டேவு என்ன பண்ணுறான் கதவு? நான் நிறையா கண்டுபிடிச்சிட்டேன்றான். நிறையாவா? அதுக்குள்ளேயுமா? இப்போ தான் நான் உள்ளே போனேன். ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட இவ்வளோ டைம் எடுக்குமேடா. எக்ஸ்ப்ளோர் த செல்ஸ். நம்ம இப்போ ஜெயிலுக்குள்ளே போக சொல்லணும். யாரை பண்ணுற ஜெயிலுக்குள்ளே போக சொல்கிறேன். வந்தாச்சு. இங்கே எதுவுமே இல்லையே. டேவே என்னையா சொல்கிற? எங்கேயா இருக்க? யாருமே காணோம் கைஸ். நினச்சேன்டா இவன் இந்த வேலை தான் பார்ப்பான். அந்த டேவ் பையன் எப்படிப்பட்ட ஆள் தான் தெரியும் எனக்கு. ஏங்க இவன் பாஸுங்க, ஜாம்பி பாஸ் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு ஃபைட்டு தான் எடுத்தோன்னு என் காலத்தில் போட்டு சங்கிலி பிடிச்சிருக்காங்க. கேஜிஎஃப் பத்தில் அந்த தாத்தாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி எழுத்துறான். கொய்யால கைஸ் அந்த பையன் சிங்கமாக நிற்கிறாங்க கைஸ் பாருங்க. எப்போ அந்த பொண்ணு எங்கேருந்தோ தூக்கி பிடிச்சி அந்த பொண்ணை அந்த பையன் டேவு ஐயோ எங்க எழுத்து கொஞ்சம் செம்மையா. என்ன கருமண்டா இது பச்சை கலரில்? எப்போ அதில் தப்பிக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடி எனக்கு தான் தெரியும். ஐயா இழுத்துலடா சித்திர. இப்போ இந்த சித்திர சாதம் பண்ணனே போச்சு. ஜாம்பிஸ் நான் நினச்சாலும் சண்டை போட முடியாது. இப்போ ஹெல்த் இல்லடா, ஒரு அடியே சொன்ன கால்றா நான். டேய் அவன் பாருங்க செம்மையாச்சுட்டுங்கிறான். எனக்கு அடிக்கணும் ஆசையாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் தொட்டா செத்துட்டேண்ணா. ரைட் விடுங்க கேய். சாவச்சானுங்க. ஒரு லைஃப் எனக்கு மிச்சம் இருக்குது. கேம் பிளே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களா? இல்லை, எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது. ஆனால் அதுலேயும் சாவ தான் போகிறேன். ஐயோ அது கஷ்டமாக இருக்குங்க. ஸ்பீடாக வேறு இருக்கு. நான் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது கேரக்டரு. ரைட்டு, ஸோ ஸ்பான் ஆகிட்டோம். சின்னா கரெக்டாக லேசரில் கொண்டு வந்து விட்றானுங்க. எப்போ அளவில் சுற்றி இந்த ஸ்பான் ஆகும் போது இருக்க ப்ரொடெக்ஷன் இருக்கிறனால எடுத்தோன்னே எழுத்து குறையாமல் தப்பிச்சிட்டோம். இந்த பொண்ணு நம்ம கூட சேர்ந்து ஸ்பான் ஆகி வந்துருச்சு. ஓகே, லேசரில் படக்கூடாமல் இப்போ என்ன பண்ணணும்? க்ரீன் டோனட்ஸ் கண்டுபிடிக்கணுமா கைஸ்? ஓஹோ டோனட்டு. ஸோ ஐயோ ஸோ போய் டோனத்தை கண்டுபிடிக்கணுமாட்டே தம்பி. டோனத்தை கண்டுபிடிட்டா போடா. ஸோ அவங்க இந்த சர்க்கிள் போனால் பச்சை கலரில் எங்கே லைட் எரியுது?
ஸோ இந்த இடத்துல டோனட் இல்லை ஃபஸ்ட் இல்லை ஆல்ரெடி எடுத்துட்டானுங்களா என்னன்னு தெரில. இப்படி இந்த லேசரில் போட்டோம் பயமாக இருக்கா டேய். இதை தாண்டி போயிடணும் கைஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே பிடிக்கல, நானும் அது போகணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். போட்டு கொளுத்துறானுங்களே. சரி நான் எப்போ நான் க்ரோபார் தானே எடுத்தேன். நான் பேட்டு தானே எடுத்தேன். நான் எப்படி க்ரோபார் வந்துச்சு என் கையில்? ஒன்றும் புரியல. இருடா விட்றா அப்பா ஒப்பாடா விட்டாங்க. ஏங்க அந்த பையனையும் பிடிச்சி இழுத்துருச்சு டோனட் டேவு. அந்த பொண்ணு அவள் தானா? அவ்வளோதான் போச்சு போ. ஏங்க அவளுக்கு கொஞ்சோண்டு எழுத்து தானேங்க அந்த பொண்ணுக்கு தண்டமாக இருக்குது. அதுக்கு போச்சு அவள் தான் முடிஞ்சிச்சு அதுக்கு பொண்ணு கதை இந்த ரவுண்டில். ஐயோ நான் ஒன்றுமே ஆகல. ஓஹோ நான் ப்ரோ பிளேயர் நல்லா விட்டானுங்க போல. என்னடா தப்பிச்சிட்டேன். இப்போ சம்மந்தம் இல்லை எப்படி இவ்வளோ எழுத்து போச்சு. இப்போ தியாமல் படு அப்படின்னா 2 பேருமா? நான் அவுட்டு தானடா இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குடா. ஐயோ இவங்க ஏங்க 2 பேர் 3 சாமி ஏங்க ஒருத்தன் 3 சாமி உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த பொண்ணு கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி இது செத்துருச்சு. இவன் வந்துட்டாங்க நம்ம கூட. வாடாரே. ஆனால் 2 பேர் சாப்பிதான் போகிறேன். இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக கொடுத்துருக்கானுங்க சொல்லுங்க. ஹார்ட் கோர் கேமு மோடெலாம் கொடுத்துருந்தா அவள் தான் ஃபஸ்ட்டே ஏதோ ஆகிடுக்கும் நமக்கு எப்படி இருந்தாலும். ஸோ ஒருத்தர் முடிச்சாச்சு. அவங்க கூட சரி நம்மளும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது முடியும். அதனால தான் அவங்க கூட சரி ஒரு ஃபைட்டுக்குள்ளே இறக்கிட்டேன் கைஸ். ஆனால் அவன் டப்புன்னு முடிச்சிடுறாங்க கைஸ். அவன் சரியான திறமையான ஆளாக இருக்கான். தம்பி போடு கொளுத்து அவ்வளோதான் முடிச்சு. டோனட் டேவே ஓகே. போய் டோனட் கண்டுபிடிக்கிறா தம்பி. டோனட் கண்டுபிடிக்கணுன்றானுங்க. ஐயோ டப்புன்னு லேசர் போட்டானுங்க. இழுத்து குறைஞ்சி போச்சு. ரோபக்ஸ் இருந்தால் தான் இப்போலாம் கேம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரி கேமில் இதுவும் ரோபக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது இந்த கேம் பார்த்தா. இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லாம் இப்படிலாம் பண்ணால் எப்பட்றா? இந்த ஒரு லெவலில் தாண்டல. அடுத்து வேறு நிறைய பாஸ்லாம் இருக்காங்க நம்ம இந்த கேமில். இந்த ஒரு பாஸே தாண்டதுக்குள்ளே செத்து வைப்பேன் தான் நான். ஷோ இப்படியே போனால் எப்பட்றா? ஏங்க விட்டாங்க இங்கே. அவ்வளோதான். தம்பி வாடா. என்னப்பா தம்பி என்ன இப்படிலாம் விட்டுக்கூடாது. போச்சு ஓய் அவ்வளோதான் போ. நான் செத்துறேன். என்னடா 2 வருது ரெடி 2 வரக்கூடாதுடா வேலைக்கா. அவ்வளோதான் நான் செத்துறேன் அவ்வளோதான் கைஸ். அவ்வளவுதான் செத்துட்டேன். அந்த ஒரு பயலும் எப்படி தான் தப்பிக்க போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கும் சரியான நடி விழுந்துடும். ஸோ இந்த கேமில் இப்போ புரியுது கைஸ் ஏன் கஷ்டம்னு சொன்னானுங்கன்ட்டு. ஸோ பிகம் அ ஜாம்பிக்கு வந்து வாங்களா டேய் காசு கேட்குறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன லாபிலையும் கொண்டு வந்து விட்டானுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி யாரும் வயிற்றுச்சலில் இருக்க வேண்டாம். ஏன்னா போன வாட்டி நான் போட்ட ஃப்ரீ ஃபயர் வீடியோ வியூஸே போகல கைஸ். ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. சங்கட குஸ்காவாகி போச்சு எனக்கு. ஸோ இந்த வாட்டி ஜஸ்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐயா சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாய். இவனுங்க வேறு ஜாம்பி ஈட்டிவா இவனுங்க பைத்தியக்காரங்க. சரி ஓகே கைஸ் பாய்.